திருச்சிற்றம்பலம். சுந்தரமூர்த்தி நாயனார் திருவொற்றியூரில் செஞ்ச சத்தியத்தை மீறி எல்லை தாண்டினதால் கண் பார்வை இழந்தார். கண் பார்வை இழந்த பிறகு அவர் முதல்ல தரிசனம் பண்ணி தேவார பாடல் பாடிய திருத்தலம். நந்தியம்பெருமான் சுவாமியை பார்த்த மாதிரி இல்லாமல் எதிர் திசை நோக்கி அமர்ந்திருக்க ஒரு திருத்தலம். சுவாமிக்கு இங்கே அபிஷேகம் கிடையாது, எப்போவுமே சந்தனக்காப்போடு தான் காட்சியளிக்கிறாரு. சுவாமி அம்பாள் ரெண்டு பேருமே கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்காங்க. அதுலேயும் அம்பாள் எப்பயும் சுவாமிக்கு இடது பக்கம் தானே இருப்பா. இந்த கோயிலில் அம்பாள் வலது பக்கம் அமர்ந்து காட்சி தராங்க. வட திருமுல்லை வாயில் கொடியடை நாயகி உடனுரை மாசிலா மணிநாதர் திருக்கோவில். சென்னை அம்பத்தூர் பக்கத்தில் இருக்கிற திருமுல்லை வாயிலில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. 276 தேவார பாடல் பெற்ற திருத்தலங்கள். அதில் தொண்டை மண்டலத்தில் இருக்கிறது 32. அதில் 22வது திருத்தலம் தான் இந்த வட திருமுல்லை வாயில். திருமுல்லை வாயில்ன்ற பேரிலேயே 2 தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருக்குது. ஒன்று சீர்காழி கிட்ட இருக்கிறது தென் திருமுல்லை வாயில், இது வட திருமுல்லை வாயில். இன்னொரு காலத்தில் இந்த பகுதி முல்லை வனமாக இருந்ததுனால தான் இந்த ஊருக்கு திருமுல்லை வாயில்னு இந்த பேரே வந்திருக்கு. சுவாமி சுயம்பு மூர்த்தியாக காட்சி அளிக்கிறாரு. அம்பாள் எங்க கிரியாசக்தி ஸ்வரூபினியாக இருந்து அருள் புரிகிற ஒரு திருத்தலம். இந்த கோயிலுடைய சிறப்புகள் என்னன்னு பார்க்கலாம். நந்தியம்பெருமான் எப்பயுமே சிவபெருமானை நோக்கி அவரை பார்த்து தான் அமர்ந்திருப்பார். எல்லா கோயிலும் நம்ம பார்த்துருப்போம். சுவாமி சன்னதிக்கு நேர் எதிரில் தான் நந்தி இருப்பார். ஆனால் இந்த கோயிலில் நந்தியம்பெருமான் எதிர் திசை நோக்கி, அதாவது கோயிலுடைய வாசலை பார்த்த மாதிரி கிழக்கு திசை நோக்கியே அமர்ந்திருக்கார். இந்த வித்தியாசமான அமைப்புக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க நம்ம இந்த கோயிலுடைய தல வரலாறு என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி திருவாரூரில் பிறக்க முக்தி, தில்லை தரிசிக்க முக்தி, காசி இறக்க முக்தி, திரு அண்ணாமலை நினைத்தாலே முக்தி. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த வரிசையில் இந்த வட திருமுல்லை வாயிலுடைய தல வரலாறை கேட்டாலே முக்தி அப்படின்னு நம்பப்படுது. காஞ்சியை தலைநகராக கொண்ட தொண்டை மண்டலத்துடைய மன்னன் தொண்டைமான் திக்விஜயம் மேற்கொள்ளும் போது இந்த திருமுல்லை வாயில் பகுதிக்கு வராரு. அந்த சமயம் இந்த பகுதியில் வாணன் ஓணன் அப்படிங்கிற குறும்பர்கள் கோட்டைகள் அமைத்து ஆட்சி நடத்திட்டு வராங்க. மன்னன் ஏதோ மணி ஓசை கேட்குது, ஏதோ கோயிலில் பூஜைகள் நடக்குதுன்னு நினச்சி மன்னன் அந்த திசை நோக்கி போகிறாரு. அந்த சமயம் இந்த குறும்பர்கள் எல்லாம் மன்னனை தாக்குறாங்க. எதிர்க்க முடியாத தொண்டைமான் தோல்வியுற்று ரொம்ப மன வருத்தத்தோடு திரும்பி வராரு. படைகள் திரட்டி எப்படியாவது குறும்பர்களை வெற்றி கொள்ளணும்னு நினச்சிக்கிட்டே வந்துட்டுருக்காரு. வர வழியில் மன்னன் பயணித்து வர யானையுடைய கால் முல்லை கொடிகளில் மாட்டி யானையால் நடக்க முடியல, அடுத்த அடி எடுத்து வைக்க முடியல. இதை பார்த்து தொண்டைமான் மேலிருந்தவாறே தன்னுடைய வாளை எடுத்து அந்த முல்லை கொடியை வெட்டுறார். வெட்டின உடனே ரத்தம் பொங்கி வழியுது. மன்னன் அதிர்ச்சி கொண்டு ஏதோ ஒரு உயிரினத்தை நம்ம காயப்படுத்திட்டோமோன்னு பயந்து கீழே இறங்கி அந்த முல்லை கொடிகள் எல்லாம் அப்படி மெல்லமாக அகற்றி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஒரு சுயம்பு சிவலிங்கம். வெட்டுப்பட்டு ரத்தம் வழியிற அந்த சிவலிங்க திருமேனியை பார்த்த தொண்டைமான் மனதுடைந்து போய் இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டோமேன்னு ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கார். தான் செஞ்ச இப்பேற்பட்ட ஒரு பாவ செயலுக்கு எப்படியாவது பிராயச்சித்தம் தேடணும்னு முயற்சி பண்ணுறாரு. எதுவும் அவருக்கு மனசில் தோணலை, அமையலை. அதுக்கு பிராயச்சித்தமாக தன்னுடைய உயிரையே விட்டுடலாம்னு அதே வாளை எடுத்து தன்னுடைய கழுத்தை வெட்ட போறாரு. இறைவன் தடுத்தாட்கொண்டு இதுவும் தன்னுடைய திருவிளையாடல்களில் ஒன்று தான் அப்படின்னு உணர்த்துறாரு. வெட்டப்பட்டாலும் மாசில்லாத தூய மணியா இங்கே வீற்றிருந்து அருள் புரிவேன் அப்படின்னு தொண்டைமானுக்கு வாக்கு தராரு எம்பெருமான். குறும்பர்களை எதிர்த்து போர் புரிய தன்னுடைய வாகனமும் பரம பக்தனுமான நந்தியம்பெருமானையே துணையாக அனுப்புறார் தொண்டைமான் மன்னனோட. நந்தியம்பெருமான் போய் எந்த போர்லையாவது தோல்வி வருமா என்ன? குறும்பர்களை வெற்றி கொண்டு அவங்க கோட்டையை அழித்து அங்கிருந்த வெள்ளருக்கன் தூண்களை கொண்டு இங்கே திருமுல்லை வாயிலில் கோயில் அமைத்து வழிபட்டார் தொண்டைமான். இன்றைக்கும் மாசிலாமணீஸ்வரருடைய கருவறை அந்த சன்னதிக்கு முன்னாடியே நம்ம 2 வெள்ளருக்கன் தூண்களையும் பார்த்து வணங்கலாம். இந்த திருக்கோயிலில் நந்தி சுவாமியுடைய வாகனமாக மட்டும் இல்லாமல் தொண்டைமானுடைய போர் வீரனா போருக்கு கிளம்பி போகிற ஒரு நிலையில் இருக்கிறதுனால தான் நந்தி எதிர் திசை நோக்கி காட்சியளிக்கிறார். இந்த திருக்கோவிலில் சுவாமி தீண்டா திருமேனி உடையவர். வெட்டப்பட்ட காரணத்தினால எப்பயுமே சந்தனக்காப்புடைய தான் காட்சியளிப்பார். இங்கே லிங்கமூர்த்திக்கு மேலே சிரசில் அபிஷேகம் கிடையாது, ஆவுடையாருக்கு மட்டும்தான் அபிஷேகம்.
வருஷத்தில் 2 நாள் நம்ம நிஜரூப தரிசனம் பார்க்கலாம் சந்தன காப்பு இல்லாமல். சித்திரை சதய நட்சத்திரம் வரும்போது அந்த சதய நட்சத்திரம் அன்னைக்கு மறுபடியும் சந்தன காப்பு சாற்றி அந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம சந்தன காப்போடு தான் சுவாமியை பார்க்க முடியும். முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு தேவார பாடல் பெற்ற திருத்தலம். சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய மனைவியான சங்கிலியாருக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறி திருவொற்றியூர் எல்லை தாண்டினதால் கண் பார்வை இழந்தார். கண் பார்வை இழந்த அவர் முதல்ல தரிசனம் பண்ணி தேவார பதிகம் பாடின திருத்தலம் இந்த வட திருமுல்லை வாயில். ஒரு பாட்டிலையும் பாடுறாரு, அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே. கண் பார்வை இல்லாமல் நான் இப்படி கஷ்டப்படுறேனே, உன் முன்னாடி கண் பார்வை இல்லாமல் உன்னை பார்க்க முடியாமல் உன்னோட தரிசனம் கிடைக்காம இப்படி ஒரு நிலைமையில நான் இருக்கனே, என்னுடைய படுதுயர நீக்கே எனக்கு அருள் புரிய மாட்டாயா பாசுபதா பரஞ்சுடரே அப்படின்னு பாடுற ரொம்ப அழகான, மனசை ரொம்ப உருக்கக்கூடிய ஒரு பதிகம். இங்கே மூலவர் சன்னதி கருவறைக்கு மேலே இருக்கிற விமானம் கஜபிருஷ்ட அமைப்பில் இருக்குது. அமர்ந்திருக்கிற ஒரு யானையை நம்ம பின்னாடி இருந்து பார்த்தோம்னா அந்த வடிவம் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த கஜபிருஷ்ட அமைப்பு. தமிழில் இதை தூங்கானை மாடம்னு சொல்கிறோம். தூங்கும் யானையோடைய வடிவம் கொண்டது தான் இந்த தூங்கானை மாடம். தொண்டை மண்டல சோழர்கள் கட்டின திருக்கோவில்களில் நம்ம இதை பொதுவாக பார்க்கலாம். திருவொற்றியூர் திருக்கோவிலில், திருமழிசை திருக்கோவில்லையும் நம்ம இந்த கஜபிருஷ்ட அமைப்பை பார்க்கலாம். இந்த திருக்கோயிலோடைய தீர்த்தம் சுப்பிரமணிய தீர்த்தம், தலவிருட்சம் முல்லை கொடி. இப்பயும் நம்ம கொடி மரத்து பக்கத்திலேயே அந்த முல்லை கொடிகளை பார்க்கலாம். இன்னொரு தனி சிறப்பு என்னன்னா, இங்கே நவகிரக சன்னதியே கிடையாது. நவகிரகங்களுமே சுவாமியை வழிபட்டு அருள் பெற்ற காரணத்தினால இங்கே அவங்களுக்கு தனி சன்னதி கிடையாது. மாசிலா மணீஸ்வரரை நம்ம வணங்கினாலே நவகிரக தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகுன்றது தான் நம்பிக்கை. சூரியன், பைரவர், வீரபத்ரர் இவங்களுக்கெல்லாம் தனி சன்னதிகள் இருந்தாலும் தனி பூஜை முறைகள் வழிபாடுகள்லாம் கிடையாது. எல்லாமே சுவாமி மாசிலா மணீஸ்வரருக்குள்ளேயே அடக்கம். அருணகிரிநாதர் இந்த திருத்தலத்தில் இருக்கிற முருகப்பெருமான் மேலே 3 திருப்புகழ்கள் பாடியிருக்காரு. ராமலிங்க அடிகளாரும் வழிபட்டு பதிகம் பாடின திருத்தலம். அம்பாள் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி ஸ்வரூபினியா காட்சியளிக்கிற 3 விசேஷமான திருக்கோயில்கள் சென்னையிலேயே இருக்குது. அதில் வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வர நாட்களில் இந்த 3 கோயிலையும் ஒரே நாளில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இந்த நாட்கள் தான் இல்லை, வெள்ளிக்கிழமையிலையும் சரி, இல்லை வெறும் பௌர்ணமி நாட்கள்லையும் சரி, இல்லை எந்த நாள் வேணாலும் 3 அம்பாலையும் ஒரே நாளில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. காலை நேரத்தில் மேலூர் திருவுடை அம்பிகையும், மதியம் திருவொற்றியூர் வடிவுடை அம்பாளையும், மாலையில் இந்த வட திருமுல்லை வாயில் கொடியிடை அம்பிகையும் தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. பக்தனான தொண்டைமான் தன்னுடைய உயிரையே நீக்க முற்படும் போது அவசர காட்சி கொடுத்ததுனால இந்த திருக்கோயிலில் சுவாமியும் அம்பாளும் இடம் மாறி இருக்காங்க. அதாவது எல்லா கோயிலையும் நம்ம பார்த்தா சுவாமியோடைய இடது புறத்தில் தான் அம்பாள் சன்னதி இருக்கும், லெஃப்ட் சைடில். இந்த திருக்கோவிலில் அம்பாள் வலது புறம் இருக்கிறது ஒரு தனி சிறப்பு. 2 பேருடைய சன்னதியுமே கிழக்கு நோக்கி அமைந்ததும் இன்னொரு சிறப்பு. ரசலிங்கேஸ்வரர் பாதரசத்தினால ஆன சிவலிங்கம் இந்த திருக்கோவிலில் இருக்குது. வெளியூர்லேருந்து வரவங்க நிறைய பேர் இங்கே தரிசனம் பண்ணாலும் இவரை மிஸ் பண்ணிடுறாங்க. சுவாமி மாசிலாமணீஸ்வரர் சன்னதிக்கு வெளியே நடராஜ பெருமான் சன்னதி பார்க்கலாம். அது பக்கத்திலேயே ரசலிங்கேஸ்வரருடைய சன்னதி இருக்குது. பாதரசத்தினால ஆன சின்ன அழகான சிவலிங்கம். இந்த பாதரசலிங்கம் பிரபஞ்ச ஆற்றலை பல மடங்கு ஈர்க்கக்கூடிய ஆற்றலும் சக்தியும் படைத்தது. பாதரசம் மெர்க்குரி, ஒரு ஹெவி டென்ஸ் சில்வரி ஒயிட் கலர்ட் மெட்டல். இதை நார்மல் ஸ்டாண்டர்ட் ரூம் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். அதாவது இது ஒரு திரவ உலோகம். இதை நம்ம சாலிட் ஆக்கணும், ஒரு ஷேக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் -38.83 டிகிரி செல்சியஸ். இவ்வளோ ஃப்ரீசிங்கான டெம்பரேச்சரில் தான் இந்த மெட்டல் சாலிடாகவே ஆகும். ஆனால் அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி இந்த மெட்டலை வச்சு ஒரு சிவலிங்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இதை வேறு சில மெட்டல்ஸோட நம்ம கலந்து மெர்க்குரி அமால்கம் அப்படின்னு சொல்கிறோம். இது மூலியமாக சிவலிங்க உருவத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. பாதரசத்தை ஒரு மேல் எலிமெண்ட்டாக பார்க்குறாங்க, சிவம். அதே மாதிரி இன்னொரு ஃபீமேல் எலிமெண்ட் ஓட இது சேரும்போது சல்ஃபர், கந்தகம்,
இதை வந்து சேரும்போது பாதரச லிங்கமாக செஞ்சுருக்காங்க. நான் இதை பற்றி படிச்சுட்டு இருக்கும்போது யூடியூபர் பிரவீன் மோகன் அண்ணாவுடைய வீடியோ பார்த்துருந்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் செக் அவுட் பண்ணுங்கள். இந்த வருஷம் 2026 நிஜரூப தரிசனம் சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்தை ஒட்டி இந்த 2 நாட்கள் வருது. 9/5/2026, 10/5/2026. அதாவது இந்த சனி ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்கள் மட்டும் நம்ம சுவாமியை சந்தனக்காப்பு இல்லாமல் நிஜரூப தரிசனமாக பார்க்கலாம். 11ஆம் தேதி 11th May 2026 காலையில் 9 மணிக்கு மேலே சுவாமிக்கு சதய நட்சத்திரத்தில் சந்தனக்காப்பு மறுபடியும் சாத்தப்படும். இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம அந்த சந்தனக்காப்போட தான் சுவாமியை பார்க்க முடியும். நிஜரூப தரிசனம் ஆண்டுக்கு 2 நாட்கள், சதய நட்சத்திரத்துக்கு முன்னாடி வர அந்த 2 நாட்கள் தான். வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலுடைய தல வரலாறு என்ன, அங்கே இருக்கிற இறைவன் இறைவியோடைய பேர் என்ன. சிவன் கோயில்னு நம்ம சொல்லிடுறோம். அங்கே இருக்கிறவருக்கு மாசிலா மணீஸ்வரர், திருமூலநாதர், கபாலீஸ்வரர், இப்படி அழகான பெயர்கள் இருக்கும்போது நம்ம சிவன் கோயில்னு சொல்கிறது நியாயமாக இருக்குமா? அந்த கோயிலுடைய இறைவன் இறைவியோடைய பெயர்கள் என்ன, தல வரலாறு என்ன, சிறப்புகள் என்ன, அங்கே நடக்கிற பூஜை முறைகள் என்ன, எப்படி இது மற்ற கோயிலை விட வித்தியாசமான கோயில், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு கோயிலுக்கு போய் வழிபட்டால் அங்கே நம்மளுக்கு கிடைக்கிற அனுபவமே தனி. திருச்சிற்றம்பலம்.